சில சமயம் வந்து நான் குறைவாக எடை போடுறதுன்னு சொல்ல மாட்டேன். பட் ப்ரூஸ்லி மாதிரி ஒரு படம் பார்க்குறோம். அதுலேருந்து ஓகே இந்த டைரக்டர் இந்த மாதிரி படம் எடுக்கிறவர் அப்படின்ட்டு, பிகாஸ் அதை தவிர நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல உங்களை பற்றி. அந்த அந்த படம் தான் உங்களுக்கு அடையாளமாகுது. திடீர்னு விலங்கு வருது, டேய் ப்ரூஸ்லி எடுத்தவரா இந்த இதை எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்ச் வருது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதனால தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் அது வந்து ஒரு ஒரு ப்ரூஸ்லி மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு அது சரியாக போகாமல் அது பயங்கரமாக ட்ரோல் ஆகி அதுக்கப்புறம் வந்து விலங்குங்கிற ஒரு வெப் சீரிஸ் பண்ணி பயங்கரமாக வெற்றி அடைஞ்சு அது ரொம்ப சூப்பர்பான ஒரு வெப் சீரிஸ், ஒரு போலீஸ் ப்ரொசீஜரல். அதில் விமலுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் கம்பேக் கூட கிடச்சிது. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் இப்போ வாரண்ட்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன நான் சொன்னேன்ல, ப்ரூஸ்லி வந்து இப்போ சரியாக போகலை அப்படின்ட்டு, அதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா? ஒரு மாதிரியாக இருக்கான்னு கேட்குறீங்களா அது? அப்போது காலேஜ் முடிச்சுட்டு நேராக நாளை இயக்குனர் வந்து நேராக அசிஸ்டன்டேட்டராக ஒர்க் பண்ணி நேராக படம் எடுத்தேன். இது வந்து ஒரு 2 இயர்ஸில் நடந்துருச்சு. ஆக்சுவலாக காலேஜ் முடிஞ்ச ஒரு 2 இயர்ஸில் அது நடந்துருச்சு. அந்த படம் ஃப்ளாப்புன்னு சொன்னால் எனக்கு அந்த ஃப்ளாப்போட இது எனக்கு தெரியல. ஓ அப்படியா, ஃப்ளாப்பா, ஓகே நம்ம இன்னொரு படம் எடுத்து ஜெயிச்சுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சே தவிர, ஐயோ ஃப்ளாப் ஆனால் நமக்கு வந்து திரும்ப சினிமாவில் வந்து திரும்ப இன்னொரு படம் கிடைக்கிறது கஷ்டம், நம்ம நிறைய முயற்சி பண்ணோம், யாரும் நம்மள்ட்ட கதை கேட்க மாட்டாங்க, இப்படிங்கிற எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நமக்கு எப்படின்னா இது இவ்வளோ பெரிய கடல், இதில் வந்து இதில் நம்மளால் நீந்த முடியாது அப்படின்னு எந்த பயமுமே இல்லாமல் இருட்டுக்குள்ளே போய் கடலில் குதித்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். பட் அது அப்போ எனக்கு அது பெருசாக தெரியலை. பட் அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுறப்போ நிறைய ரிஜெக்ஷன் பார்க்குறப்போ நிறைய ட்ரோலை நான் எப்படி பார்த்தேன்னா, அது இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னை வந்து கலாய்ப்பாங்கள்ல, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை கலாய்ப்போம்ல, அப்படியான ஒரு ஜோனில் தான் நான் வந்து அதை ஃபஸ்ட்டு நான் அதை எடுத்துக்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் நான் மேக்ஸிமம் நான் இங்கே சென்னையில் இருக்கிறது கிடையாது சார், நான் நிறைய சோஷியல் மீடியாலேயும் இருக்கிறது கிடையாது. எனக்கு நான் திருச்சிக்கு போயிடுவேன். ஸோ அங்கே போனேன்னா நம்ம ரெகுலரான லைஃப் தான், ரெகுலரான எனக்கு அங்கே நான் தான் டைரக்டர். ஸோ நான் ஒரு ஹிட் டைரக்டர், ஃப்ளாப் டைரக்டர் தாண்டி நான் தான் டைரக்டர். ஸோ நான் ஒரு பிகாம் கிராஜுவேட்டு, அப்பா வளையல் கடை வச்சுருக்காங்க. இப்போ நான் யாருன்னா ஒரு கூகுளில் போய் ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு டைப் பண்ணால் ஃபிலிம் டைரக்டர்னு வருது. ஸோ என்னோட லைஃபோட கிராஃப்டாக நான் வந்து ஒரு படி மேலே ஏறிருக்கேன்னு தான் யோசிச்சது. எனக்குலாம் என்ன ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்னா, அது சின்ன வயசுலேருந்தே ஸோ யாரும் சொல்லி கொடுத்தாங்களா, அது அதுவாக வந்துதான்னு தெரியல. ஓகே இதெல்லாம் என்ன இப்போ இன்னும் நான் இன்றைக்கி தானே இப்படி இருந்துச்சு, நாளைக்கு நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறனால அது எனக்கு அந்த கஷ்டம் எல்லாமே எனக்கு வந்து அது பெருசாக தெரியலை. பட் அதுக்கப்புறம் நிறைய ரிஜெக்ஷன் சந்திக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஐயோ என்னடா எங்கே போனாலும் எப்படி இதை நம்ப மாட்டேங்கிறாங்க, இது எப்படி அதை ஜட்ஜ் பண்ணுவாங்க, இந்த கதை நல்லா இருக்கான்னு நல்லான்னு யார் கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றது மட்டும் எனக்கு பயங்கர ஒரு கஷ்டமாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரே ஒன்று பிலீவ் என்னென்னா, நல்ல கதை சொன்னால் கதை நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல போய் சேர்க்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு இந்த கதை விலங்கு நான் கதை சொல்கிறப்போ அது மட்டும் என்னை ஒவ்வொரு இடத்துக்காக மாற்றி கொண்டு போய்கிட்டே இருந்தது. அந்த பையன் ஃப்ளாப் தான் கொடுத்தான், ஆனால் அவன் ஒரு கதை வச்சுருக்கான், அந்த கதை நல்லாயிருக்கு, அந்த அவன் சொல்கிற கதைலாம் நல்லாயிருக்கு இப்படின்ற டாக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறையா பேர்கிட்ட போய் கதை சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஸோ அப்போயுமே அவங்க வந்து கதை நல்லாயிருக்கு ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி எனக்கு வந்து இது கிடச்சிது. பட் ஆஃப்டர் நான் மாமன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு நாள் ரிவ்யூ முதல் நாள் வந்து ப்ரெஷ் ஷோ போட்டோம். மாமன் ப்ரெஷ் ஷோ அப்போ மிக்சட் ரிவ்யூ வரவும் அதில் தான் எனக்கு ஒரு பெரிய பயம் வந்தது. ஏன்னா நான் அந்த கிராஃப்லேருந்து கீழே இறங்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் மிக்ஸ்டாக வரப்போ இது ஆடியன்ஸ் ஏற்றுக்கோங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, ஏன்னா முதல் நாளே அந்த ஷோ போட்டோம். அந்த டே அந்த ஃபஸ்ட்டு ஷோலேருந்து ஈவினிங் ஷோ வரைக்கும் என்னோடய மனதில் வந்து பயங்கர இந்த நீங்கள் சொன்ன அந்த மொமெண்ட் வந்து அப்போ தான் இருந்தது. ஏன்னா ஃபெயிலியரோட பெயின் தெரியும் எனக்கு அப்போது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபெயிலியர்னு சொல்கிறப்ப எனக்கு அதோட பெயின் தெரியலை. பட் ரெண்டாவதாக வந்து இது மிக்ஸ்டாக வரப்போ எனக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. பட் திருப்பி அந்த மாதிரி 4 வருஷம் எஸ் அந்த மாதிரி போயிடுவோமோ அப்படின்னா அப்புறம் ஈவினிங் ஷோவில் இருந்து தான் உயிர் வந்தது.